எங்களுக்கு பொருளை கண்டாலுமே கத்தும் எல்லாமே. திறந்து வெளியில் ஒன்று என்ன கறி போடுவீங்க அதுக்கு மோஸ்ட்லி? மாட்டுக்கறி. மாட்டுக்கறி தான் விரும்பி சாப்பிடுமா? அதுதான் விரும்பி சாப்பிடும். மற்ற கறி சாப்பிடுமா இல்லை அது வந்து? இல்லை சாப்பிடும். சிக்கன் போட்டால் கூட சாப்பிடும். சிக்கன் சாப்பிடும். சாப்பிடும். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி சாப்பிடும்? ஒரு நாளைக்கு ஒரு சிங்கத்துக்கு 7 கிலோ. 7 கிலோ 7 கிலோ 8 கிலோ சாப்பிட்ற பொறுத்த வரையும் 7 கிலோ 8 கிலோ 9 கிலோ அப்படி போடுவாங்க. எது சாப்பிடுதோ அதிகமாக போடுவாங்க, எது கம்மியாக சாப்பிடுதோ. ஏன்னா போட்டு போகிறோம் அந்த கறியை சாப்பிடாது மீதி வச்சுருந்தா மறுநாள் காலையில் கம்மி பண்ணுவோம். நல்ல ஒரு பசியில் இருக்குது அப்படின்னா அந்த சிங்கம் வந்து திடீர்னு நம்ம போய் கையை போட்டு வச்சா கூட பாய வரும்ல, பாழம். அது மாதிரி நடந்திருக்காது சம்பவம் அது. ஆனால் எதுவே நடக்கலை. இப்போ நாங்களே தினந்தோறும் அதுக்கிட்ட பழகுறோம். அந்த குரல் தெரியும் அதுக்கு. இது புது ஆள், இது பழைய ஆளுன்னு அதுக்கு வேற ஒருத்தர் வந்திருக்கான்னு தெரியும். அவங்க வந்து ரொம்ப கோவப்படும், அந்த சைலன்ஸ் அடிக்கும். யானையெல்லாம் வளர்க்குறவங்க அந்த பாகன்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. யானைகள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அப்படியே அந்த வருடி கொடுப்பாங்க அந்த தந்தங்கள் எல்லாம். அது மாதிரி நீங்களாம் கிட்டக்கு போயிட்டு இது மாதிரி வருடி எல்லாம் கொடுத்தா அது சிங்கம்பா அது என்ன மாதிரி பொருள், அது உலகத்தையே ஆண்டுடும். அது வெளியில வந்து அந்த அளவுக்கு அதனால அந்த கறியை போட சொல்ல எந்த ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது எங்களுக்கு. அந்த கறியை ஒருத்தர் போட்டு இருந்தா பின்னாடி இருந்து அவர் என்ன பண்ணுது, தண்ணி ஃபர்ஸ்ட்டு தண்ணி குடிக்கும், இல்லைன்னா வந்து வெளியிலேருந்து வந்து ஒன்று கறியை தூக்கும். அதெல்லாம் பார்த்து பூட்டுறாங்களா அப்படின்றதுல எந்த ஒரு பேச்சும் இருக்கக்கூடாது. அது மேலே தான் கவனமாக இருக்கணும். எப்பவுமே பெண்ணு தான் ஃபஸ்ட்டு. ரெண்டும் ஒன்றா விட்டா எப்பவுமே பெண்ணு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆண் படுத்துருக்கும். அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போவோம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன் ஆட்டில் அப்படி சாப்பிடுவார் ஆண். பெண்ணு சாப்பிடும். என்ன மிருகம் உங்கள்ட்ட ரொம்ப பாசமா இருந்துச்சு, அதை மறந்துட்டு வரவே முடியலப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன இருந்துச்சு? லாமா தான். லாமா அது நல்லா பாசமா இருக்குமாமா? நல்லா பாசமா இருக்கும். அதுக்கு போயிட்டு குளிப்பாட்டி ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி அந்த ப்ரஷ் டாக்டர் கொடுப்பாரு. அதை சிக்கலாமல் எடுத்தோம் அப்படியே முசுன்னு இருக்கும். அந்த முடி தொடலாம். அது மேலே சாப்பிடும். அது வந்து கொண்டைக்கடலை, கோதுமை தவிடு, கீரை இது எல்லாம் சாப்பிடும். பில் சாப்பிடும். நம்மகிட்ட இருக்கிற சிங்கம் குட்டி போட்டிருக்கா? குட்டி போட்டிருக்கு. வந்து நீங்க வந்து குட்டி போட்டிருக்கு. போட்டிருக்கு. அந்த குட்டி பாக்குறதுக்கு வந்து ஒரு மாசத்துல எப்படி தெரியும்? சிங்க குட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம். நாய்க்குட்டி தான். சிங்க குட்டின்னு கிடையாது, நாய்க்குட்டி மாதிரியே தான் இருக்கும். நாய்க்குட்டி மாதிரி. எப்போ அப்புறம் அந்த சிங்கம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கும்? சிங்கம் அதான் அந்த தாய் கூட இருந்தது நல்லா இருக்கும். ஆனால் அந்த சாப்பிட வேண்டிய பொருள் வந்து தாய் கூட அந்த கறி போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறியை ரத்தனுடையது நக்கி தான் பார்க்கும். எடுத்தோடனே இந்த குட்டி இது சாப்பிடாது. அந்த தாய்ப்பால் வந்து 3 மாதம் 4 மாதம் வரையும் குடிக்கும். அது வரைக்கும் கவிச்சே சாப்பிடாது. கவிச்சு சாப்பிடா நான் தாய் கூட அந்த கறியை தொட்டு பார்க்கும், நாக்கால நக்கி பார்க்கும். ஆனால் கறியை கடிச்சு சாப்பிடாது. பால் தான் குடிக்கும், தாய்ப்பால் தான் குடிக்கும். சரி, நாய்க்குட்டி மாதிரி பிறந்த பிறகு ஒரு 3 மாதம் கழிச்சு ஓரளவு நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா சிங்கக்குட்டி? 2 மாதம் பார்த்தா சிங்கக்குட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல நாய்க்குட்டிங்கிறது ஒரு இவ்வளவு சைஸ் தான். 3 மாசத்துல எவ்வளவு இருக்கும்? 3 மாசத்துல இவ்வளவு குட்டி வரும். குட்டி வந்து அப்போட அது ஆக்டிவிட்டி எல்லாம் தெரியுமா? அது கோவம், அந்த சீர்றது அதெல்லாம் கீரும். அப்பவே அதோட குணம் வந்துருது பாருங்க. ஆமா, சீரம் கிட்ட போக முடியாது. சரி, சிங்க குட்டி தான் அப்படின்னு நீங்க போய் தொடலாம் முடியுமா? தொடலாம். அதான் 3 மாசம் தொடலாம். 4 மாசம் கிட்ட போக முடியாது. 3 மாசம் தொடலாம். மற்ற விலங்குலாம் நாய்க்குட்டி இருக்குன்னா வந்து பெரிய நாய்கிட்ட கிட்ட நம்ம போகவே முடியாது, குட்டியை தூக்க வராங்க அப்படின்னு. ஆமா, அது மாதிரி தான் சிங்கம். அதே மாதிரி தான் சிங்கமே. ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப கோவமா இருக்கும். குட்டியை பாதுகாக்கிறதுல, குட்டி பாதுகாப்புல பால் கூட மறைச்சு தான் கொடுக்கும். எவ்வளோ நாள் பெரிய ஆளாகி எப்போ சாப்பிடும் ஆரம்பிக்கும் சிங்கக்குட்டி? ஒரு 5 மாதம் ஆனால் நார்மலாக சாப்பிடும். சிக்கன் போடுவாங்க. அது பஞ்சு மாதிரி சிக்கன் போடுவாங்க. அது 4 மாதம் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக தாய் கூட உட்காந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் தாய் எப்படி சாப்பிடுது அதே மாதிரி அது சாப்பிட பழகிடும். அது அப்படியே பழகிடும், நார்மல் ஆயிடும். அதை நம்ம வெளியில அனுப்பிடுவோமா இல்ல இங்க பெருசாச்சுன்னா வெளியில தாய் கூட அனுப்பிச்சிடுவோம். தாய் கூட 2 சண்டை போட்டுக்குமா? 2 சண்டை. தாய் எப்படி சண்டை போடும்? ரொம்ப பாசம். ஏன்னா புதுசா ஆளுங்க போனாதான் உள்ள விட மாட்டோம். யாருமே உள்ள விடும். ஏன்னா அந்த கோவத்துல குட்டியை கிடைக்கணும். யாருமே உள்ள அனுமதிக்க மாட்டான்.